இன்னைக்கு நம்ம மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த மிளகு ரசம் நல்லா காரசாரமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த மிளகு ரசம் வைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் எதுவுமே காரத்துக்கு சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் மிளகு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி 1ம் 2மா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நீங்கள் நைஸாக அரைக்கக்கூடாது. எப்போதுமே ரசத்துக்கு அரைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் 1 2மா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரசம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் ரசப்பொடியை ரெடி பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 5 6 வெள்ளைப்பூண்டு சேர்த்துட்டு அதையுமே நீங்கள் 1 2மா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச ரசப்பொடியை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு 1 2மா அரைப்பட்டிருக்குன்னு. இந்த அளவுக்கு நீங்கள் ரசத்துக்கு எப்போதுமே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரசம் ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ரசப்பொடியை நீங்கள் ரெடி பண்ணும்போது தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ரசம் தாளித்து விடுறதுக்காக ஒரு எலும்பிச்சை சைஸில் புளி எடுத்துட்டு இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிங்கனாலே போதும். இப்போ ஊற வச்ச புளியை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா கையை வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிருங்க. இந்த மாதிரி புளியை நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த புளிச்சக்கையை தனியாக வெளியே எடுத்துடலாம். அது தேவையில்லை. இப்போ மிளகு ரசத்துக்கு இந்த அளவுக்கு புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கப்புறமா 2 நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியில் உள்ள காம்பை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியோட சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. தக்காளி ரசத்துக்கு எடுக்கும்போது நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு தக்காளியை பிசைஞ்சிட்டு ரசம் சேர்க்கும் போது அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த புளி தண்ணியோட தக்காளியும் சேர்ந்து நல்லா மசிச்சு விட்டாச்சு. இதுக்கப்புறமா 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிளகு ரசம் தாளித்து விடுறதுக்காக ஒரு பாத்திரம் ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் நுணுக்கி வச்சிருக்க ரசப்பொடியை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு மிளகாய் வத்தல் சின்னதாக கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரசப்பொடியை எண்ணெயில் சேர்த்ததுமே ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த ரசப்பொடி உங்களுக்கு கரிஞ்சு போகாமல் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த ரசப்பொடியை நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்படி வதக்கி விடும்போது தான் உங்களுக்கு ரசம் நல்லா ஒரு வாசனையை கொடுக்கும். 2 செகண்ட் வதக்கி விட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு புளிப்பெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கூடுதலாவோ குறைச்சோ தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரசத்துக்கு. இப்போ இந்த ரசத்தை நல்லா இந்த அளவுக்கு கலந்து கொடுத்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகு ரசத்தில் நீங்கள் மிளகாய் வத்தல் சேர்க்காம முழுவதுமே மிளகு சேர்த்து கூட செய்யலாம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரசம் நல்லா முறக்கூட்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஓரங்கள் எல்லாமே வெள்ளை வெள்ளையாக இந்த மாதிரி முறக்கூட்டி வந்துருச்சு. மிளகு ரசம் கொதிக்க விடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா முறக்கூட்டி வந்ததுமே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த மிளகு ரசத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.